வணக்கம் மக்களே, உடல் எடையை குறைக்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விதியை எடுத்துக்கிட்டா போதும், ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கலாம். எடை குறைப்புக்கும் முடி வளர்ச்சிக்கும் மார்பக புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஒரு அருமருந்து அப்படின்னு சொன்னா அது ஆளி விதைகள் தான். இதுல இருக்கக்கூடிய இன்னும் நன்மைகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும். நாம் இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். உடல் எடையை குறைக்க வேண்டும் அப்படின்னு மருத்துவரிடம் செல்பவர்களுக்கு தெரியும். அவர் பரிந்துரைக்கக்கூடிய 10 உணவுகளை கண்டிப்பாக இந்த ஒரு சீட்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விலைகளை பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துக்கொள்வதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள், ஆளி விதைகளில் நார் சத்து அதிகம். இதை சரியான அளவில் உட்கொண்டால் அதிகம் பசி எடுக்காது. அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை கச்சிதமாக வைத்திருக்கவும் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. துரித உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் நமக்கு நிறைய கொழுப்பு சேர்ந்துடும். நம்மளுடைய உடல் மாற்றம் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நார் சத்து உடலில் கெட்ட கொழுப்பு சேருவதை தவிர்த்து இதய நோய், பக்கவாதம் வராமல் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லிக்னன்ஸ் எனப்படக்கூடிய ஒரு வகை ஆன்டி ஆக்சிடென்ட் ஆளி விதைகளில் அதிக அளவில் இருக்குங்க. இது நேரடியாக உடல் எடையை குறைக்க துணை புரியாவிட்டாலும் செல்களுடைய செயல்பாட்டை அதிகரித்து தேவையற்ற கொழுப்பை எரிக்க துணை புரியும். அதுடன் உடலுக்கு சிறந்த ஊட்டசக்தியும் பாதுகாப்பையும் அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், குறைந்த அளவு கார்போஹைட்ரேட், மாவு சத்து, சர்க்கரை ஆகியவற்றை கொண்டது. அதனால கலோரிகளுடைய அளவு குறைவாகவே இருக்கு. இருக்கக்கூடிய நார் சத்துக்களின் அளவு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆளி விதையில 20% புரத சத்து நிறைந்திருப்பதனால எளிதில் எடையை குறைக்க உதவும். அதுடன் சைவ பிரியர்களின் உடலுக்கு புரத சத்து அதிகமாக தேவைப்பட்ட ஆளி விதைகள் ரொம்ப பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள்லாம் மீன்களில், சால்மன் இந்த மாதிரி கெளுத்தி மீன்களில் தான் அதிகமாக இருக்கும். இப்போ நான்வெஜ் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஆளி விதைகள் எடுத்துக்கிறதுனால ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதன் மூலயமா நமக்கு ரொம்ப சீக்கிரமாக கிடைச்சிருது அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் ஆளி விதைகளை பயன்படுத்தலாம். ஸோ ஆளி விதைகள்லாம் ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. நமக்கு நம்ம 100 கிராம் 200 கிராம் கேட்டால் கூட அதை நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹார்மோன் குறைபாடு காரணமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உயர் ரத்த அழுத்தம், முடி உதிர்வு மற்றும் மன உளைச்சலுக்கு சிறந்த மருந்து. தொடர்ந்து இதை உட்கொண்டு வந்தால் முடி உதிர்வது மட்டுமல்ல, முடி வளர்ச்சிக்கும் உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுங்கற்ற மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யும். அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய வயிற்று வலி, தலைவலி, பதட்டம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும். ஸோ அத்துடன் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வராமல் காக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளி விதை எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தலாம். ஆளி விதை மாத்திரைகளை உட்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆளி விதை எண்ணெய் மற்றும் ஆளி விதைகளால் தயாரிக்கப்பட்ட மாத்திரைகளை இன்றைக்கு பலரும் உட்கொள்ள தொடங்குறாங்க. இதன் எண்ணெய் சாலட்டில் சேர்த்து கொள்ளாமலே தவிர சமைக்கும் போது உபயோகிக்க கூடாது. ஆளி விதை எண்ணெயை குறிப்பிட்ட அளவுக்கு மேல் சூடாக்கினா அது உணவை ஊசி போக வைத்திடும். ஆளி விதை மாத்திரைகளை நாள் ஒன்றுக்கு ஒரு முறை தான் உட்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் வழக்கமான பருகும் நீரை விட அதிக அளவில் நீங்கள் நீர் குடிக்க வேண்டும். ஆளி விதை மாத்திரைகளை மருத்துவருடைய பரிந்துரையால் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நார் சத்து நிறைந்த உணவுகளை நம்ம ஒரேடியாக உணவில் சேர்த்துக்கொள்ளக்கூடாது, சிறிது சிறிதாக தான் சேர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை உட்கொண்ட 4 நாட்களில் கூட நமக்கு மலச்சிக்கல், வாயு போன்ற உபாதைகள் ஏற்படலாம். அதனால் அளவுக்கு அதிகமாக மட்டும் பயன்படுத்திக்காதீங்க. இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து பாருங்கள், கேளுங்க, ஆரோக்கியமாக இருங்க மக்களே. நன்றி, வணக்கம்.